Hi friends, நான் உங்க சிஆர் நண்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நாளைக்கு எக்ஸாம், ஓகேவா? நாளைக்கு எக்ஸாம் நான் வந்து கமிட் பண்ணிட்டேன். சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி நம்ம வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போட முடியல, சில சாப்டர்ஸ்லாம் போட முடியல. பட் ஓகே, இன்வென்ட்ரி வரைக்கும் நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சாப்டர், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிடலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி போட்டலாம், கஷ்டமான சாப்டர் போட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவில் இன்வென்ட்ரி பார்க்க போகிறோம். சார் நீங்கள் ஃபுல்லாக சொல்ல போகிறீங்களா சார்? மேரத்தான் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 2 hour எடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. பெரிய எந்த விதமான இன்ட்ரடக்ஷனும் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு என்ன சம்மு வருமோ அந்த சம்முக்கு என்ன கான்செப்ட் தேவையோ அந்த கான்செப்ட் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ தட் மீன்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இல்லைங்கண்ணா. மே பசங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இன்வென்ட்ரி ஃபுல்லாக நான் போடுறேன். பட் என்ன இது ஜான் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு ஜான் 11 நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறேன். 12 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸு, அதை நான் வந்து எடுத்துக்கிட்டு வேஸ்ட் பண்ண விரும்பல, ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஓரியன்டாக என்ன கான்செப்ட் வருமோ அந்த கான்செப்ட் மட்டும் பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய இருக்குது, ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல் இருக்குது, நம்ம வந்து காஸ்ட்டில் ரெக்கார்ட் பண்ணணுமா இல்லைனா என்ஆர்வியில் ரெக்கார்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், FIFO பேசிஸில், வெயிட்டட் ஆவரேஜ் பேசிஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா கான்செப்டும் முக்கியம் தான், பட் எக்ஸாமுக்கு எல்லா கான்செப்ட்லேருந்து கொஸ்டின் வராது. ஸோ எதில் கொஸ்டின் வருமோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே சார், எதில் சார் கொஸ்டின் வரும்? இப்போ இன்வென்ட்ரி சாப்டரில் ஒரு நிமிஷம். இப்போ இன்வென்ட்ரி சாப்டரில் எதில் கொஸ்டின் வரும்னா 90% வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன், இன்கேஸ் வந்தனா வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக்கில் வரலாம், ஓகேவா? வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக்கில் வரலாம். ஓகே, ஸோ அந்த வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக்குக்கு என்னென்னலாம் கான்செப்ட் இருக்கோ அந்த கான்செப்ட் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வேல்யூவேஷன்லாம் பண்ண தேவையில்ல. ஓகே, ஒரு ஸ்டாக்கு இன்வென்ட்ரி, ஓகேவா? இன்வென்ட்ரியோட வேல்யூவேஷனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா? உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அது எதுக்கு சார் கண்டுபிடிச்சிக்கிட்டு? நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இன்வென்ட்ரின்னு ஒரு லெஜர் இருக்கும், அந்த லெஜரை இப்படி கண்டு திறந்து பார்த்தாலே அதில் ஒரு வேல்யூ காட்டும். அதுதானே சார் இன்வென்ட்ரியோட வேல்யூ அப்படின்னு கேட்கறது புரியுது, ஓகேவா? ஆக்சுவலாக என்னதுன்னா நம்மளோட எப்படி சொல்றது, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை எடுத்து பார்த்தாலே எல்லாத்தோட வேல்யூவும் தெரியும். இன்வென்ட்ரியோட வேல்யூ தெரியும், அசட்டோட வேல்யூ தெரியும். நம்மளோட இதில், அதாவது நம்ம கம்பெனியில் என்னென்னலாம் அசெட் இருக்கோ அந்த அசட்டோட எல்லா வேல்யூவும் நமக்கு ஈஸியாக தெரியும். லெஜரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பில்டிங்கோட வேல்யூ, நம்ம பிஸ்னஸில் எவ்வளோ தூரம் பில்டிங் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா, போய் பில்டிங்கோட லெஜரை ஓப்பன் பண்ணுங்க. ஃபர்னிச்சர் எவ்வளோ தூரம்னு தெரிஞ்சுக்கணுமா, போய் ஃபர்னிச்சரோட லெஜரை ஓப்பன் பண்ணுங்க. இன்வென்ட்ரி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுமா, போய் இன்வென்ட்ரியோட லெஜரை ஓப்பன் பண்ணுங்க. எல்லாம் தெரிஞ்சிடும். ஓகே, அப்புறம் எதுக்கு சார் நம்ம வந்து பார்த்தோன்னா வேல்யூவேஷன் சொல்லிட்டு ஏதோ படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நான் ஒரு ட்ரிக்ஸு என்னதுன்னா, எல்லா கம்பெனிலையும் ஆடிட் நடக்கும், ஓகேவா? எல்லா கம்பெனிலையும் ஆடிட் நடக்கும். ஸோ ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ப மாட்டாங்க. ஆடிட்டரோட வேலையை என்னது, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்குதான்னு பார்க்குறது, ஓகேவா? இப்போ ஆடிட்டர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு லெஜர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாருன்னா அதை நம்ப மாட்டார். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுவார், நிறைய வந்து செக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஓகே, இது கரெக்டாக தப்பா? ஓகேப்பா, அம்பானி ரிலையன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி 10 கோடின்னு சொல்கிறாரு, 10 கோடி தான் இன்வென்ட்ரி இருக்கா, ஃபிசிக்கலாக போய் பார்த்தா 10 கோடி கிடைக்குமா, ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டர் என்ன பண்ணுவாருன்னா ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுவார், ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணும் போதும் 10 கோடின்னு இருந்தால் மட்டும்தான் பேலன்ஸ் ஷீட்டில் 10 கோடின்னு நம்மளால் காட்ட முடியும். சார், நான் வந்து பார்த்தா லெஜர்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ரிலையன்ஸில் ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கிறான் 10 கோடின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறான் சார். ஆனால் அந்த கம்பெனியில் ஒரு ஆடிட் நடக்குது. அந்த ஆடிட்டில் என்ன நடக்குதுன்னா, அந்த ஆடிட்டில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஃபிசிக்கலாக 9.5 crores தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால பேலன்ஸ் ஷீட்டில் 10 கோடின்னு காட்ட முடியாது, 9.5 crores தான் காட்டணும். ஏன்னா இல்லைன்னா ஆடிட்டர் சைன் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? ஸோ நம்ம ஈவன் தோ லெஜரில் 10 கோடின்னு காமிச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதுலேருந்து 5 கோடியை ரைட் ஆஃப் பண்ணுறோம். ரைட் ஆஃப்னா குறைச்சிரும், ஓகேவா? அது லாஸாக காட்டிட்டு மீதி இருக்கிற 9.5 crores தான் வந்து பார்த்தோன்னா வேல்யூ பண்ணுவான். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அந்த வேல்யூவை நம்ம வந்து என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஈவன் தோ லெஜரில் ஒரு வேல்யூ இருந்தாலும் ஆடிட்டர் என்ன பண்ணுவார்னா ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அந்த வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு சொல்லுவார். கரெக்டாக இருக்குன்னா லெஜரோட பேலன்ஸே நம்ம என்னது பேலன்ஸ் ஷீட்டில் காட்டலாம். தப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தூரம் தப்பாக இருக்கோ எவ்வளோ தூரம் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட்டுட்டு மீதி இருக்கிற டிஃப்ரென்ஸ் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் 10 கோடின்னு இருக்குது, ஆனால் 9.5 crores தான் ஃபிசிக்கலாக இருக்குதுன்னா மீதி இருக்கிற 50 லட்சத்தை நம்ம ரைட் ஆஃப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 9.5 crores மட்டும் தான் பேலன்ஸ் ஷீட்டில் காட்டணும். ஸோ இதுதான் கான்செப்ட், ஓகேவா? ஆனால் என்ன நடக்கும்னா பேலன்ஸ் ஷீட்டு ஒரு டேட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க,
ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஒரு டேட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஐடியலி ப்ராக்டிக்கலாக இப்படி தான் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்தியாவில் பேலன்ஸ் ஷீட் டேட் எதுப்பா? நம்ம இந்தியாவில் மோஸ்ட்டாக பேலன்ஸ் ஷீட் டேட் எது இருக்குன்னா 31 மார்ச் இருக்கும். ஓகேவா? 31 மார்ச் மோஸ்ட்டாக எல்லா கம்பெனிக்கும். இந்தியன் கம்பெனினா 31 மார்ச். இதே ஃபாரின் கம்பெனியாக இருந்தால் 31 டிசம்பராக இருக்கலாம். மேபி இந்த ஜப்பான் கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி அவங்களாம் வந்து பார்த்தோன்னா ஒரு டேட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் என்னன்னா இந்தியாவில் 99% வந்து எல்லா கம்பெனியும் பேலன்ஸ் ஷீட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31 மார்ச் தான். ஓகேவா? ஏன்னா அதுதான் எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். அந்த இயர் முடிவில் எவ்வளோ தூரம் வந்து ப்ராஃபிட் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் அசெட் லைபிலிட்டின்னு கண்டுபிடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இயர் எண்டில் தான் கண்டுபிடிப்போம். ஸோ அதுதான் பேலன்ஸ் ஷீட் டேட்டு. ஆனால் ஆடிட்டர் மேபி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனை பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு. சரி, ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் நடக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆடிட் பண்ணுறேன். ஸோ ஆடிட் பண்ணும்போது எப்பயுமே 31 மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடிட்டே பண்ண மாட்டோம். ஓகேவா? ஆடிட்டே பண்ண மாட்டோம். எதுக்காகனா 31 மார்ச் எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க. பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு பிஸியாக இருப்பாங்க. சார் நீங்கள் ஆடிட்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் ஆடிட்னு உள்ளார வந்தால் உங்களுக்கு விட மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு 1008 வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கம்பெனியில் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்த வாரம் வாங்க சார்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அடுத்த வாரம் தான் போய் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். பட் நீங்கள் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஸ்டாக் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. எந்த ஸ்டாக் வேல்யூ கண்டுபிடிப்பீங்கன்னா ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் எந்த டேட்டில் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் தான் கண்டுபிடிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 கோடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா தட் 10 கோடி வந்து பார்த்தீங்கன்னா 31 மார்ச் ஸ்டாக் இல்லை. அந்த 10 கோடி 31 மார்ச் ஸ்டாக் இல்லை, 10th ஏப்ரல் ஸ்டாக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். ஓகேவா? சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு 31 மார்ச் எவ்வளோ தூரம் ஸ்டாக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா. ஸோ தட் மீன்ஸ் நமக்கு கொடுக்க போகிற சம்லாம் எப்படி இருக்கும்னா ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக் வேல்யூ இருக்குது அப்படின்னு கொஸ்டினில் சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக் வேல்யூ இருக்குது. ஆனால் டியூரிங் த இன்டர்மீடியட் பீரியட், அதாவது 31 மார்ச்லேருந்து 10th ஏப்ரல் வரைக்கும் சம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த டிரான்சாக்ஷனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு நீங்கள் 31 மார்ச் பேலன்ஸ் ஷீட் டேட்டில் என்ன ஸ்டாக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சும்மா காட்டுறேன். நீங்கள் இன்வென்ட்ரியில் போயிட்டு கொஸ்டின் பேங்க், ஓகேவா? கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்க்கில் அட்டாச் பண்ணுறேன். நிறைய பேர் ஆக்சுவலாக கேட்டுன்னு வேறு இருந்தாங்க. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பேங்க்கில் ரிலீஸ் பண்ணியாச்சு 5K ஸ்பெஷல் வீடியோவில். அப்படி இல்லை சார் எனக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுங்கனாலும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கான்செப்டில் கேட்பாங்க. ஓகேவா? ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணி ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டில் என்ன வேல்யூவில் ஸ்டாக்கு நம்ம இது பண்ணணும், கொண்டுட்டு வரணும், பேலன்ஸ் ஷீட் டேட்டில் என்ன ஸ்டாக் வேல்யூ அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லா சம்மும் இருக்கும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 10th ஏப்ரல் ஆக்சுவலாக வந்து நான் சொன்ன எக்ஸாம்பிள் 10th ஏப்ரல். ஓகேவா? 10th ஏப்ரலில் நம்ம போய் டிவி பண்ணுறோம். 31 மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போடுறோம். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். 2-3 சம்மு போட்டு கட்ட போகிறோம். முடிஞ்சிச்சு. மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? பெருசாக உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ மட்டும் பாருங்கள். இதுக்கப்புறம் ஏதாச்சும் மேரத்தான்லாம் இருந்தால் பெருசாக பார்க்காதீங்க. என்ன கேட்டால் இந்த வீடியோ கூட பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா நீங்கள் பார்க்க தேவையில்லை. இல்லை சார் எனக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா மட்டும் பாருங்கள். பிகாஸ் இதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பார்க்கறதுல தான் இருக்குது. உட்காந்துக்கிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ஃபோனை வச்சுன்னு வீடியோ பார்க்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி இருக்காது. பட் இருந்தாலும் ஓகே, சில பேர் கேட்டதுனால நான் வந்து அவசரமாக எடுத்து போடுறேன். ஓகேவா? ஓகே சார், எனக்கு புரியுது. அப்போனா நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னா, என்ன பார்க்க போகிறோன்னா ஜஸ்ட் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது, சின்ன சின்ன கான்செப்ட். பட் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல, இது மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே சார், எனக்கு புரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், மோஸ்ட்டாக அதாவது சார் எப்பவுமே பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம் தான் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. மோஸ்ட்டாக அப்படி தான் நடக்கும். பட் சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா ஆப்போசிட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் டேட் இருக்கும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் டேட் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் டேட் இருக்கும். இப்படியும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது 20th மார்ச், இது 31 மார்ச். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு டேட்டில் வந்து பார்த்தோன்னா வேல்யூ கண்டுபிடிப்போம். சில டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். இந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுப்போம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்தோடனே நமக்கு என்ன ஆகிடும், பேலன்ஸ் ஷீட் டேட்டில் வந்து எவ்வளோ தூரம் க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே, சரி சார். இப்போ என்னென்னலாம் வந்து பார்த்தோன்னா டிரான்சாக்ஷன்ஸ் வரும்,
அதுக்கு எப்படி எப்படிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் நான் வந்து சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஈஸியாக இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். சம்மு போடுறத கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இங்கே பாருங்க கண்ணா, ஒரு 2 டேட் இருக்குது. ஓகேவா, இது ஒரு டேட்டு, இது ஒரு டேட்டு. ஓகேவா, இந்த மாதிரி 2 டேட்டு கொடுப்பாங்க கண்ணா. ஓகேவா, மேபி இது பேலன்ஸ் ஷீட் டேட்டாக இருக்கும், இது ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் டேட்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா மேபி இது பேலன்ஸ் ஷீட் டேட்டாவும் இருக்கலாம், இது ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் டேட்டாவும் இருக்கலாம். ஓகேவா, ஸோ எப்பயுமே நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும் கண்ணா. ஒரு கம்பெனியோட பர்பஸே என்னதுன்னா இன்வென்ட்ரியை வாங்கி இன்வென்ட்ரியை விற்று லாபம் பார்க்கணும். இதுதான் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியோட பர்பஸ். ஓகேவா, ஸோ என்ன நடக்கும்னா இந்த 2 டேட்டுக்குள்ளார இன்வென்ட்ரி ரிலேட்டட் நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். ஓகேவா, சில டிரான்சாக்ஷனால இன்வென்ட்ரி ஆட் ஆகலாம், சில டிரான்சாக்ஷனால இன்வென்ட்ரி மைனஸ் ஆகலாம். சரி, எனக்கு புரியல சார், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்ச்சேஸ். சில டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், அதாவது வெண்டார் கிட்ட போயிட்டு எனக்கு இவ்வளோ தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வேணும், இவ்வளோ தரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க கண்ணா. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு ஏறும். ஓகேவா, ஸ்டாக் ஏறும். சரி, பர்ச்சேஸ் மட்டும் பண்ணால் போதாது, பர்ச்சேஸ் பண்ணிட்டு டெலிவரியும் நடக்கணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி தான். ஓகேவா, சம்டைம்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், பர்ச்சேஸ்னால் காசு கொடுத்து வாங்கிட்டோம், ஆனால் இன்வென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிவரி பண்ணல. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி டெலிவரி பண்ணாட்னா இந்த டியூரிங் த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வராது. ஓகேவா, நம்ம பில்டிங் உள்ளார வராது. ஓகே, அதே மாதிரி சேல் பண்ணுவாங்க, சேல் பண்ணி டிஸ்பேட்ச் பண்ணி விட்ருவாங்கண்ணா, சேல் பண்ணி டிஸ்பேட்ச் பண்ணி விட்ருவாங்க. அதனால் என்ன ஆகும், இன்வென்ட்ரி மைனஸ் ஆகும். ஓகேவா, பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்வென்ட்ரி ஏறும், சேல் பண்ணும்போது இன்வென்ட்ரி இறங்கும். அதே மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணுறோன்னா இன்வென்ட்ரி இறங்கும். ஓகேவா, பர்ச்சேஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணுறோன்னா இன்வென்ட்ரி இறங்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளார வந்ததை நம்ம வெளியே அனுப்பிடுவோம். ஓகேவா, அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சேல் பண்ணுறத ரிட்டர்ன் பண்ணுறோன்னா இன்வென்ட்ரி ஏறும். ஓகேவா, நான் கொடுத்துட்டேன், இந்த கேல்குலேட்டர் தான் என்னோட இன்வென்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன், நான் கொடுத்துட்டேன். ஆனால் கொடுத்ததை மறுபடியும் என்னோட கஸ்டமர் மூஞ்சிலே அடிச்சிட்டான். ஓகேவா, மறுபடியும் என் கிட்ட வந்துருச்சு, ஸோ ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக நடக்கிற டிரான்சாக்ஷன். பர்ச்சேஸு, சேல்ஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் பண்ணால் ஏறும், சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணால் ஏறும், சேல்ஸ் பண்ணால் இறங்கும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணால் இறங்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா வேறு ஏதாச்சும் டெலிவரி நடக்கலாம் கண்ணா. எனி அதர் டெலிவரி. அது என்ன சரி எனி அதர் டெலிவரி அப்படின்னு கேட்டோம்னா ஒன்றும் இல்லை. சம்டைம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாமலே என்ன பண்ணுறோம், என்னோட வெண்டர் வந்து இன்வென்ட்ரி வச்சுருவோம். ஓகேவா, சரி இந்தாங்க சார் எப்படி நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க, இதையும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸே பண்ணாமல் இன்வென்ட்ரி வச்சுருவான். நான் என்ன பண்ணுறேன், சரி ஓகேடா, நான் அடுத்த மாதம் உனக்கு வந்து பார்த்தோன்னா இன்வாய்ஸாக அக்கௌண்ட் பண்ணிக்கிறேன், அடுத்த வாரம் வந்து எனக்கு இன்வாய்ஸ் தான், இப்போ வந்து பார்த்தோன்னா எனக்கு இன்வாய்ஸ் தராத, இப்போ வந்து என்கிட்ட காசு கேட்காத, நீ கூட்ஸை வச்சுட்டு போ, நான் என்ன பண்ணுறேன் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வென்ட்ரி என்கிட்ட இருக்கும். அப்படி இல்லையா வேற ஏதாச்சும் நான் டிஸ்பேச் பண்ணலாம். அது என்ன சார் வேறு ஏதாச்சும் டிஸ்பேட்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கஸ்டமருக்கு சேல் பண்ண மாட்டேன். ஓகேவா, கஸ்டமருக்கு சம்டைம்ஸ் கூட்ஸை கொடுத்துருவேன், சேல் பண்ண மாட்டேன். நான் கஸ்டமர் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, சார் நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த கூட்ஸை வச்சுக்கோங்க, நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க சார், உங்களுக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தட் மீன்ஸ் இது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேலார் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது நான் கூட்ஸை வந்து பார்த்தோன்னா சேலார் ரிட்டர்ன் பேசிஸில் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்வென்ட்ரி குறைஞ்சிரும். இவன் தான் நான் சேல்ஸ் பண்ணல. சேல்ஸ்னா என்ன அர்த்தம், இன்வாய்ஸ் வந்து பார்த்தோன்னா நான் ரைஸ் பண்ணுவேன். ஓகேவா, இன்வாய்ஸ்லாம் நான் ரைஸ் பண்ணல, கஸ்டமர் கிட்ட வந்து காசு தாங்கன்னு கேட்கல, கஸ்டமர் கிட்ட நான் வந்து இன்வென்ட்ரியே கொடுத்துட்டேன். ஓகேவா, இன்வென்ட்ரியே கொடுத்துட்டேன், குறைஞ்சிருச்சு, சேல் பண்ணல. நான் என்ன சொல்கிறேன்னா, சரி இந்த இன்வென்ட்ரியை நீங்கள் ஒரு வாரம் யூஸ் பண்ணி பாருங்கள் சார், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வாங்கிக்கோங்க, பிடிக்கலன்னா வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் வந்து டிஸ்பேட்ச் பண்ணுறேன் அப்படின்னா இன்வென்ட்ரி இறங்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் வந்து இன்வென்ட்ரியை வாங்குறேன்னா அது ஏறும். ஓகேவா, சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுறேன், எரரா இன்வென்ட்ரியை இன்க்ரீஸ் பண்ணி விட்றேன். அதே மாதிரி சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன், ஏதாச்சும் எரர் பண்ணி இன்வென்ட்ரியை டிக்ரீஸ் பண்ணி விட்ருவேன். சரி எனக்கு புரியல சார், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரே நிமிஷம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பர்ச்சேஸ் பண்ணது 10 குவான்டிட்டி,
ஆனால் நான் தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், 10 குவான்டிட்டிக்கு பதில் வந்து பார்த்தோன்னா 16 குவான்டிட்டி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். தட் மீன்ஸ் ஆக்சுவலாக 10 குவான்டிட்டி தான் வந்து பார்த்தோன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஆனால் பர்ச்சேஸ் பண்ணது 10 தான், பர்ச்சேஸ் பண்ணது 10, ஆனால் எரராக ஒரு 6 குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். தட் மீன்ஸ் மேபி நான் ஏதாச்சும் ஒரு எரர் பண்ணிட்டும் இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதே மாதிரி எரர் பண்ணிட்டும் இன்வென்ட்ரி டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் காரணத்தினால இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் மேஜர் டிரான்சாக்ஷன் கண்ணா. பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல் ரிட்டர்னு, எனி அதர் டிஸ்பேட்ச், எனி அதர் டெலிவரி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எரர். ஓகேவா? எதெல்லாம் பண்ணால் இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் ஆகும், எதெல்லாம் பண்ணால் இன்வென்ட்ரி டிக்ரீஸ் ஆகும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷனுக்குலாம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் இந்த டிரான்சாக்ஷனில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் சார்? எனக்கு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எனக்கு இது வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் டேட்டு சார், இது ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் டேட்டு, இது பேலன்ஸ் ஷீட் டேட்டு. ஓகேவா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10/4 எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 31/3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஒரு 10 கோடி வேல்யூ இருக்குதுன்னா இங்கே எவ்வளோன்னு நமக்கு தெரியணும். கரெக்டாக? நீங்கள் இது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? பேலன்ஸ் ஷீட் டேட்டில் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி போயிட்டு வேல்யூ பண்ணிட்டேன், ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன், 10 கோடின்னு காட்டுது. அந்த 10 கோடி நான் பேலன்ஸ் ஷீட்டில் காட்ட முடியுமான்னு கேட்டேன்னா பேலன்ஸ் ஷீட்டில் காட்ட முடியாது. ஏன்னா அந்த 10 கோடி வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் டேட்டில் எடுத்த ஃபிகர் இல்லை. நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு கொண்டுட்டு வரணும். எப்படி தெரியுமா கொண்டுட்டு வரணும்? நீங்கள் நடுவில் ஏதாச்சும் அடிஷன்ஸ் நடந்ததுன்னா, ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் அடிஷன் நடந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணணும் கண்ணா. ஓகேவா? இது பேர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. சார் அப்படின்னா என்ன சொல்றீங்கன்னா, பர்ச்சேஸ் வந்து ப்ளஸ் ஆகுது சார், பர்ச்சேஸ்னால இன்வென்ட்ரி வந்து அதிகமாகுதுன்னா அதை குறைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதை குறைக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11 குவான்டிட்டி இருக்குன்னா நான் வந்து ஒரு குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா பேலன்ஸ் ஷீட் டேட்டில் எவ்வளோ இருக்கும்? 10 குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் 10 குவான்டிட்டிக்கு தான் நான் என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் டேட்டில் அக்கௌண்ட் பண்ணணும். ஆனால் நான் வந்து வேல்யூ பண்ணும்போது 11 இருக்குது. ஸோ 11 பண்ணலாமான்னு கேட்டால் 11 பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் 11ல் 1 வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம் வந்தது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணணும், மைனஸ் ஆகும்போது ப்ளஸ் பண்ணணும் கண்ணா. இது பேர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ மைனஸ் ஆகுதுன்னா அதை ப்ளஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் கொஸ்டினில் கொடுப்பாங்க எவ்வளோ தரம் பர்ச்சேஸு, எவ்வளோ தரம் சேல்ஸு. பர்ச்சேஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஆட் ஆகுமா, நீங்கள் மைனஸ் பண்ணணும். சேல்ஸ்லாம் மைனஸ் ஆகுமா, நீங்கள் ஆட் பண்ணணும். அது பேர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஓகேவா? சரி, இதில் எப்படி திரும்ப விளாடுவாங்க? சேல்ஸ்லையும் சேல்ஸ் ரிட்டர்ன்லையும் விளாடுவாங்க கண்ணா. எப்படி விளாடுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் சேல்ஸ் ரிட்டர்னுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன சரி யோசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த 10 கோடி அப்படின்றது இன்வென்ட்ரியோட காஸ்ட்டு. ஓகேவா? இன்வென்ட்ரியோட காஸ்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோமோ அதுதான் இன்வென்ட்ரியோட காஸ்ட்டு. இப்போ இன்வென்ட்ரிக்கு காஸ்ட்டும் இருக்கும், ஒரு பொருளுக்கு காஸ்ட் இருக்கும், அந்த பொருளுக்கு ஒரு செல்லிங் ப்ரைஸ் இருக்கும், சேல்ஸ் வேல்யூன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இன்வென்ட்ரி ஒரு லேஸ் பாக்கெட்னு வச்சுக்கோங்களேன். லேஸ் பாக்கெட்டில் எம்ஆர்பி 10 ரூபான்னு இருக்கும். ஆனால் அந்த லேஸ் பாக்கெட்டை மேபி நான் 5 ரூபான்னு கொடுத்து வாங்கியிருப்பேன். அந்த லேஸ் பாக்கெட்டை பேலன்ஸ் ஷீட்டில் காட்டணும்னா 10 ரூபாயில் காட்டணுமா 5 ரூபாயில் காட்டணுமான்னு கேட்டால் 5 ரூபாயில் தான் காட்டணும். ஏன்னா நம்ம என்ன என்ட்ரி போடுவோம், வாங்கும் போது இன்வென்ட்ரி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். இன்வென்ட்ரியில் 5 ரூபா, கேஷ் வெளியே போகுது 5 ரூபா. தட் மீன்ஸ் காஸ்ட்டில் தான் நம்ம வேல்யூ பண்ணணும். ஓகேவா? தட் மீன்ஸ் நான் ஒரு வேல்யூ கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, நாட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் இன்வென்ட்ரி, நாட் சேல்ஸ் வேல்யூ ஆஃப் இன்வென்ட்ரி. ஓகேவா? நம்ம பேலன்ஸ் ஷீட் டேட்லையும் காஸ்ட் தான் கொடுக்கணும். ஓகேவா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, பர்ச்சேஸு சேல்ஸ் ரிட்டர்னு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டில் எல்லாருமே கொடுக்க மாட்டாங்கண்ணா. பர்ச்சேஸு மற்ற டெலிவரிலாம் காஸ்ட்டில் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த சேல்ஸ் ரிட்டர்னும் செல்லிங் வேல்யூவில் கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும், இந்த செல்லிங் வேல்யூவை வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டாக மாற்றணும். ஓகேவா? அது எப்படி சார் காஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்கண்ணா. ஒரு லேஸ் பாக்கெட்டோட வேல்யூ 10 ரூபா. நான் 10 ரூபாவை வந்து பார்த்தோன்னா லேஸ் பாக்கெட் வித்துட்டேன்னு கேட்டாங்கன்னா இதில் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஆன் காஸ்ட்டு. 100% ஆன் காஸ்ட்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா காஸ்ட் இருக்கிற பொருளை எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபாவை சேர்த்து 100% சேர்த்து நான் விற்கிறேன். அந்த மாதிரி விற்கிறது எவ்வளோ தத்துக்கு விற்கிறேன், 10 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் பண்ணும்போது ப்ளஸ் 10 ருபீஸ் அப்படின்னு போடக்கூடாதுக்கன்னா. ஏன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா காஸ்ட்டில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பண்ணுற எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தோன்னா காஸ்ட்டில் தான் இருக்கணும்.
ப்ளஸ் 5 rupeesனு போடணும். ஏன்னா அந்த பொருளோட சேல்ஸ் வேல்யூ தான் 10 ஆனால் காஸ்ட் வந்து 5 rupees. அது எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா அது மேக்ஸ் கண்ணா. எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கணும்? எப்படி கண்டுபிடிக்கணும்னா நான் வந்து காஸ்ட் ஓகேவா, சேல்ஸ் வேல்யூ, மார்ஜின். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இன்கேஸ் சேல்ஸ் வேல்யூ வந்து கொடுக்குறாங்கன்னா மார்ஜினை மைனஸ் பண்ணணும் ஓகேவா. அது எப்படி சார் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுறேன். சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா பர்சன்டேஜில் கொடுப்பாங்க ஓகேவா. அந்த பர்சன்டேஜ் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும் கண்ணா, அவ்வளோதான். டிவைட் பண்ணிட்டீங்கன்னா காஸ்ட் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் 100% ஓகேவா, 100%ல் நான் வந்து விற்கிறேன், 100% மார்ஜின் வச்சு விற்கிறேன்னா தட் மீன்ஸ் என்னோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100%ன்னு வச்சுக்கோங்க. அதில் நான் வந்து அடிஷ்னலாக மார்ஜின் சேர்த்து வைக்கிறேன்னா என்னோட செல்லிங் ப்ரைஸ் 200%. ஸோ நான் என்ன பண்ணணும், சேல்ஸ் வேல்யூ டிவைட் பை 200%ன்னு போட்டுட்டுனா என்னோட காஸ்ட் வந்துடும் ஓகேவா. தட் மீன்ஸ் 10 rupees டிவைட் பை 200% அப்படின்னு போட்டிங்கன்னா என்னோட காஸ்ட் எவ்வளோ, 5 ரூபா வந்துடும். நான் அப்படியே போடுறேன் பாருங்க, 10 rupees டிவைட் பை 200% அப்படின்னு போட்டிங்கன்னா 5 ரூபா. இல்லை சார் எனக்கு காஸ்ட்டு எப்பயுமே காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ப்ளே வித் 100க்கான கான்செப்ட் ஓகேவா. ப்ளே வித் 100னா ஒன்றும் இல்லை, நீங்கள் காஸ்ட்டை 100 rupeesனு எடுத்துக்கிட்டு 100%ன்னு எடுத்துக்கிட்டு மார்ஜின் எவ்வளோ தரம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மார்ஜின் ஆன் காஸ்ட் எவ்வளோ தரம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் சேல்ஸ் வேல்யூ இஸ் 150%. எனக்கு சேல்ஸ் வேல்யூ 150%. தட் மீன்ஸ் 10 rupees இஸ் ரெப்ரசென்டிங் 150%. தட் மீன்ஸ் காஸ்ட் எவ்வளோ, 10 டிவைட் பை 150%னா காஸ்ட் வந்து 6.66 ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே வித் 100 கான்செப்ட் மூலமா நீங்கள் என்ன பண்ணணும், இன்கேஸ் மார்ஜின் ஆன் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் காஸ்ட்டை 100 எடுத்துக்கிட்டு மார்ஜினை என்ன பண்ணணும், காஸ்ட்டோட ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும், சேல் வேல்யூ எடுக்கணும். அப்படி இல்லை சார் எனக்கு மார்ஜின் ஆன் சேல் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும், சேல் வேல்யூவை வந்து பார்த்தீங்கன்னா 100% எடுத்துக்கிட்டு காஸ்ட்டை பேலன்சிங் கிராக கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சேல் வேல்யூ 10 rupeesக்கான மார்ஜின் ஆன் சேல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு 50%ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50%ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம், இப்போ காஸ்ட்டு ஓகேவா, காஸ்ட் எவ்வளோ தரோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இன்கேஸ் நான் என்ன சொன்னேன், மார்ஜின் ஆன் சேல் அப்படின்னா நீங்கள் சேல் வேல்யூவை 100% எடுத்துக்கணும், மைனஸ் மார்ஜின் சொல்லிட்டேன். மார்ஜின் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ தரம், 50%. தட் மீன்ஸ் எவ்வளோ தரம் வந்து காஸ்ட்னா ஜஸ்ட் 50% தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், 10 into 50% ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இதில் 5 ரூபா காஸ்ட்டு. தட் மீன்ஸ் மீதி இருக்கிற 5 ரூபா ப்ராஃபிட்டு. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்கு போடணும்னா காஸ்ட்டுக்கு தான் போடணும், 10 ரூபான்னு போடக்கூடாது ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நான் ப்ளே வித் 100ன்னு சொல்லணுங்கண்ணா. இன்கேஸ் மார்ஜின் ஆன் சேல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மார்ஜின் ஆன் சேல் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், சேல் வேல்யூ டிவைடட் பை 100% ப்ளஸ் மார்ஜின் ஆன் சேல் ஓகேவா. இல்லை சார் எனக்கு மார்ஜின் ஆன் காஸ்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும், சேல் வேல்யூ இன்டூ 100% மைனஸ் ஒரு நிமிஷம் சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஆன் காஸ்ட் ஓகேவா. 100% மைனஸ் மார்ஜின் ஆன் சேல். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சேல் வேல்யூ கொடுக்குறாங்கன்னா நீங்கள் காஸ்ட் கண்டுபிடிச்சிக்கணுங்கண்ணா. காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் காஸ்ட்டில் தான் போடணும். ஓகே சார், எதோ பேசுனீங்க, எதோ சொல்கிறீங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஷினை சால்வ் பண்ணி காட்டுங்க, அப்போ தான் புரியும்னு நீங்கள் சொல்கிறதே எனக்கு கேட்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா கொஷின் சால்வ் பண்ணி காட்ட போகிறோம். ஓகே, கொஷின் சால்வ் பண்ணி காட்டும் போது எல்லாமே புரிஞ்சிடும். எப்படி வந்து பார்த்தோன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும், அந்த சரி என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் வரும், அதுக்கு எப்படிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா கண்ணா, இங்கே பாருங்கள். இப்போ நான் என்ன சொன்னேன், இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேட்டுக்கு முன்னாடி நடக்கலாம். ஓகேவா, 2 டேட்டுக்கு இடையில நடக்கலாம். ஸோ இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். இது பேர் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் இன்டர்மீடியட் டிரான்சாக்ஷன். ஓகேவா, அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் இன்டர்மீடியட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும்.
ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் டிரான்சாக்ஷன்ஸ். இந்த மாதிரி ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. சார் இங்கே நான் 10 crores சார், நான் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இங்கே 9 crores இருக்குது, அப்போ 9 crores காட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் 9 crores காட்டுறதுக்கு முன்னாடி செகண்டாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா சம்டைம்ஸ் கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லாஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். தட் மீன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் டிரான்சாக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப மெயின். ஓகேவா, ரொம்ப தலை சுற்றும். எது இதெல்லாம் வந்திருக்கு, எது இதெல்லாம் வெளியே போயிருக்குன்னு கண்டுபிடிச்சி, எது இதெல்லாம் ஆட் ஆகுது, எது இதெல்லாம் மைனஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டு ஆட் ஆகிற டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும், மைனஸ் ஆகிற டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம், சரிங்கண்ணா, ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிடுங்க. டிரான்சாக்ஷனுக்கு பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிங்க. ஓகேவா, அந்த வேல்யூவில் செகண்டாக இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லாஸ்ன்னு ஒன்றும் இல்லை. சம்டைம்ஸ் கொஸ்டின் என்ன சொல்லுவாங்கன்னா, சில ப்ராடக்ட் வந்து டேமேஜ் கண்டிஷனில் இருக்குது, அதோட வேல்யூ குறைஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 9 crores ஒரு 20 லட்சம். ஓகேவா, ஒரு 20 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அந்த 20 லட்சத்தை நீங்கள் குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லாஸையும் நான் என்ன பண்ணணும், குறைச்சணும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 லட்சம்னா 0.8 crores சொல்லிட்டு பேலன்ஸ் ஷீட்டில் 8.8 crores அப்படின்னு காட்டணும் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த 2 விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக பண்ணனா சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் நான் என்ன சொன்னேன், இன்கேஸ் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் டேட்டு பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம் இருக்குதுன்னா ப்ளஸ் ஆகிறதெல்லாம் மைனஸ் பண்ணணும், மைனஸ் ஆகிறதெல்லாம் ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ரிவர்ஸில் போகிறோம். இதுவே கண்ணா, நான் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறேன். சார் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டே பண்ணிட்டோம் சார், இதுக்கு நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேனே. ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனை நான் வந்து ஃபஸ்ட்டே பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் 20th April பண்ணிட்டேன். பேலன்ஸ் ஷீட்டு டேட்டு இங்கே இருக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா 20th April, இது 31st April. ஓகேவா, ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே. ஸோ பேலன்ஸ் ஷீட்டு டேட்டு அப்புறமா வருது. ஓகேவா, ஸோ நான் ஆல்ரெடி ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனை லேட்டராக பண்ணுறேன், பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம் பண்ணுறேன். அப்போ எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும்னு சொன்னேன். ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ். ஓகேவா சார், ஓகே சார், எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். ஓகேவா, ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். அந்த சமயத்தில் எப்படி சார் வந்து பார்த்தோன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் ஆகிறதுலாம் ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் ஆகிறதுலாம் மைனஸ் பண்ணணும். ஓகேவா, எதுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஃபார்வர்டில் போகிறோம். 20ஆம் தேதி 10 goods இருக்குது, 22 நான் ஒரு goods வாங்குகிறேன். தட் மீன்ஸ் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 + 1 அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி வரும். ஓகேவா, 10 + 1 அதுதான் வந்து 11. சார் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வந்து எனக்கு எவ்வளோன்னு தெரில, 10th April வந்து பார்த்தீங்கன்னா 10 goods இருக்குது, நடுவில் ஒரு goods வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் நாட் பிலாங்கிங் டு பேலன்ஸ் ஷீட் டேட்டு. ஓகேவா, ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல ரிவர்ஸ் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபார்வர்டில் போகிறீங்கன்னா ப்ளஸ்ஸை ப்ளஸ் பண்ணணும், மைனஸை மைனஸ் பண்ணணும். ஓகேவா, இதே நீங்கள் பேக்வேர்டில் வரீங்கன்னா அதாவது பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேக்வேர்டில் பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு வரீங்கன்னா ப்ளஸ் எல்லாம் மைனஸ் பண்ணணும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணணும் கண்ணா. ஓகேவா, என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் ப்ளஸ் ஆகும், பர்ச்சேஸு, சேல்ஸ் ரிட்டர்னு, எனி அதர் டெலிவரி, அதுக்கப்புறம் எரர். என்னென்ன டிரான்சாக்ஷன்னாலலாம் இன்வென்ட்ரி குறையும்னா சேலு, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது சேலு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், எனி அதர் டிஸ்பேச்சு, எரர். ஓகேவா, ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டேன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்கேஸ் ஏதாச்சும் லாஸ் வருதுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லாஸ் வந்து நம்ம சொல்லிடணும். ஸோ இப்போ ஒரு 2-3 சம் நான் போட்டு காட்டுறேன், ஈஸியாக புரியுங்கண்ணா. ஓகே, இப்படி வச்சுக்கலாமே. ஓகே சரி, எந்த சம் போடலாம், லாஸ்ட் சம் சும்மா. ஓகே, லாஸ்ட் சம் ரீசெண்டாக ஏதாச்சும் கேட்ட கொஸ்டின்லேருந்து வந்திருக்கும். இங்கே பாருங்க அண்ணா. ஓகே, சி கொஸ்டின் நம்பர் 19 2019 ஆர்டிபியில் வந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேலன்ஸ் ஷீட் டேட்டு 31st March ஆல்ரெடி தெரியும். ஆனால் பிவி என்னைக்கு பண்ணுறோம், 10th April பண்ணுறோம். எவ்வளோ தரம் வேல்யூ காட்டுது, அன்றைக்கி பிவி பண்ணும்போது எவ்வளோ தரம் வேல்யூ காட்டுதுன்னா 1,67,500. ஓகேவா,
தட் மீன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம், ப்ளஸ்ஸை மைனஸ் பண்ணோம், மைனஸை ப்ளஸ் பண்ணோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பிபியை பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம் நம்ம பண்ணுறோம். ஓகே, வாய்ஸ் கொஞ்சம் லேக் ஆகுதோ, சரி பரவாயில்ல பார்த்துப்போம். இது பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கண்ணா, இது பிபி டேட்டு. ஓகேவா, இது பிபி டேட்டு. பிபி டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரம் வேல்யூ காட்டுது, 167,500 ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, 167,500. இதை நான் இப்படி போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ என்னென்னலாம் ப்ளஸ் ஆகுது என்னென்னலாம் மைனஸ் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன். ஓகே, சேல்ஸ் பண்ணிட்டோங்கண்ணா, சேல்ஸ் பண்ணிட்டோம். சேல்ஸ் வேல்யூ எவ்வளோனா 6875. ஆனால் நான் என்ன சொன்னேன், சேல்ஸ் வேல்யூ எடுத்துக்கூடாது, மைனஸ் பண்ணுறத 6875 மைனஸ் பண்ணக்கூடாது, காஸ்ட்டில் மைனஸ் பண்ணணும். காஸ்ட்டில் மைனஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். இன்கேஸ் மேபி மார்ஜின் ஆன் சேல் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா மார்ஜின் ஆன் காஸ்ட் கொடுக்கலாம். ஓகேவா, மார்ஜின் ஆன் சேல் கொடுக்கலாம், மார்ஜின் ஆன் காஸ்ட் கொடுக்கலாம். இது கொடுத்துருந்தாங்கன்னா சேல் வேல்யூ டிவைடட் பை 100% ப்ளஸ் சரி நான் ஐயோ மாற்றி சொல்கிறேன், ஒரு நிமிஷம். என்ன சொல்லிருந்தேன், மார்ஜின் அண்ட் சேல் கொடுக்குறாங்கன்னா சேல் வேல்யூ இன்டூ 100% மைனஸ் மார்ஜின் ஆன் சேல். இதெல்லாம் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மேக்ஸு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பண்ணுவேன், பட் என்னன்னா உங்களோட டைமை கருதி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேவா, ஆல்ரெடி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இது மார்ஜின் ஆன் காஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா 100 ப்ளஸ் சரி சேல் வேல்யூ டிவைடட் பை 100% ப்ளஸ் மார்ஜின் ஆன் காஸ்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு காஸ்ட்டு வந்துடும். ஓகேவா, இங்கே இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டுக்கிறாங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்ஜின் ஆன் காஸ்ட்னா ஒன்றும் இல்லை, இதில் டிவைடட் பை 100% ப்ளஸ் 33%. ஓகேவா, ஸோ இது நீங்கள் வீடியோ போயிடுச்சு, ஒரே நிமிஷம். எஸ், இப்போ வீடியோ வந்துருச்சு. ஓகேவா, என்ன பார்த்துருந்தோம், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்னதுன்னா சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு, சேல்ஸ் அப்படின்றதுனால இன்வென்ட்ரி குறையும். ஸோ நம்ம அதை காட்டுறோம் எவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்குன்னு. அதில் 6875 அப்படின்றது சேல் வேல்யூ, பட் நம்ம இன்வென்ட்ரியை ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே காஸ்ட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ சேல் வேல்யூவை நம்ம காஸ்ட்டில் மாற்றணும். ஓகேவா, அது எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு நான் காமிச்சேன். இப்போ செகண்டு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோங்கண்ணா. ஓகே, பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், ஒரே நிமிஷம். எவ்வளோ தரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், 9000க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, 9000க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், டிஸ்கவுண்ட்லாம் போயிடுச்சு. ஓகேவா, தட் மீன்ஸ் நெட்டாக எவ்வளோ தரம் நமக்கு காஸ்ட்னா 9000 இன்டூ 90%, தட் மீன்ஸ் 8100. ஓகேவா, 8100 பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, அதுக்கப்புறம் வேறு என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, கூட்ஸ் வேர் சேல்ஸ் ரிட்டர்ன் நடந்திருக்கு. ஓகேவா, 300 ருபீஸ்க்கு சேல்ஸ் ரிட்டர்ன் நடந்திருக்கு. ஆனால் 300 ருபீஸ் அப்படி என்பது என்னது, சேல் வேல்யூ. நம்ம என்ன பண்ணணும், காஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். காஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, மார்ஜின் எவ்வளோ தரப்பா வச்சுக்கிறாங்க, சரி ஆல்ரெடி நமக்கு தெரியும் 33%. ஓகேவா, தட் மீன்ஸ் ஒரே நிமிஷம், 300 நம்ம என்ன பண்ணணும், டிவைடட் பை 100% ப்ளஸ் 33% பண்ணிடணும். ஏன்னா நம்மளோட மார்ஜின் ஆன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 33%. மார்ஜின் ஆன் காஸ்ட் இருந்ததுன்னா டிவைடட் பை 100 ப்ளஸ் மார்ஜின் ஆன் காஸ்ட். மார்ஜின் ஆன் சேல் இருந்ததுன்னா இன்டூ 100 மைனஸ் மார்ஜின் ஆன் சேல். ஓகே, 1 2 3 கண்டுபிடிச்சாச்சா, 3 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. வேறு என்ன நடந்திருக்கு, இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் இல்லைக்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது லாஸ் ஆயிடுச்சு, அதாவது 1125 அப்படின்ற பொருளை நீங்கள் 525க்கு எடுத்துக்கணும், மீதி இருக்கிறத நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணுறங்க அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க கொஸ்டினில். ஏதாச்சும் இந்த மாதிரிலாம் லாஸ் வருதுன்னா அந்த மாதிரி தான் நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், 1550. ஓகேவா, 1550 ஃப்ளட்டுனால என்ன ஆயிடுச்சுன்னா டெலிவரி டேட்டுக்கு அப்புறம் வருது. ஏதோ வந்து கண்ணா 1550 வந்து பார்த்தோன்னா நம்ம வாங்கியிருக்கோம், ஆனால் டிலேவாக வாங்கியிருக்கோம். ஏதோ கஸ்டமர் அவசரமாக கேட்டிருக்காங்க, இருங்க சார் நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு
சொன்ன டைமுக்கு வாங்கி கொடுக்கல. ஓகேவா, ரொம்ப டிலேவாக வாங்கிட்டோம். ஸோ கஸ்டமர் என்ன சொல்கிறான்னா, அட போயாயோ, நான் ஒன்றும் வாங்க மாட்டேன், வாங்கணும்னா எனக்கு 1250 டிஸ்கவுண்ட் கொடு அப்படின்னு கேட்குறான். தட் மீன்ஸ் இந்த பொருளோட ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1550 குறைஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ 2 விதமாக நமக்கு லாஸ் நடந்திருக்கு கண்ணா. ஒன்று ஸ்லோ மூவிங், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஏதோ டிலேவாக டெலிவரின்னு ஏதோ தப்பு நடந்து போச்சு. ஸோ இந்த 2 லாஸையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். ஓகேவா, தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க, 167500 இதை ஆட் பண்ணணும். ஓகேவா, இதை மைனஸ் பண்ணணும். 68 இங்கே பாருங்கள், 6875 டிவைட் பை 133%, 0.33% போட்டிங்கன்னா 5156 கண்ணா. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5156. ஸோ நான் என்ன பண்ணணும், 5156 ஆட் பண்ணணும். ஓகேவா, 5156 ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதை மைனஸ் பண்ணணும். -8100 மைனஸ் 300 டிவைட் பை 133%. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ 225 கண்ணா, காஸ்ட் வேல்யூ -225. அதுக்கப்புறம் 2 லாஸ் வந்துச்சு. ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் டிரான்சாக்ஷன். இப்போ நான் என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லாஸ் கொடுக்கணும். லாஸை 2 லாஸ் மைனஸ் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் நான் மூவிங். எவ்வளோ தூரங்கன்னா இங்கே பாருங்கள், இதோட லாஸ் எவ்வளோ தரோன்னா 1125 மைனஸ் 525. ஃபஸ்ட்டு இதோட லாஸ் எவ்வளோ அப்படின்னா 1125 மைனஸ் 525. ஸோ எனக்கு இதில் 600 rupees லாஸ் வந்துருச்சு. அந்த லாஸை நான் குறைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு லாஸ் வந்துருச்சுக்கண்ணா. என்னது, 1150 1250 ஆகிடுச்சு. தட் மீன்ஸ் 1150 1250 குறைஞ்சிருச்சுன்னா 1150 சரி 1550, ஆமாம் 1550 1250 குறைஞ்சிருச்சு. எனக்கு இதில் ஒரு 300 rupees லாஸ். ஓகேவா, ஸோ தட் மீன்ஸ் இதெல்லாம் ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணுங்கள். 167500 ப்ளஸ் 5156 மைனஸ் 8100 மைனஸ் 225 மைனஸ் 600 மைனஸ் 300னா 163431னா 163431 கண்ணா. ஓகேவா, 163431. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேட்டில் வந்து கொடுத்துக்கிற டிரான்சாக்ஷனை அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இன்வென்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணோம். ஓகேவா, ஸோ சார் ஆக்சுவலாக நம்ம என்ன சொன்னோம், நான் என்னென்னு சொன்னேன், பர்ச்சேஸ் இந்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்துச்சு, சேல்ஸ் வந்துச்சு, ஏதோ சேல்ஸ் ரிட்டர்ன்லாம் வந்துருச்சு. ஆனால் எரர் வரல கண்ணா, எரர் வரல. எனி அதர் பர்ச்சேஸ் எனி அதர் டெலிவரி வரல. இது வர மாதிரி ஒரு கொஷின் நான் பார்த்துருக்கேன். அந்த கொஷினை நான் போட்டு காட்டுறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு இதில் நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து வீடியோ முடிச்சுட்டு போயிடலாம். பட் இல்லை சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரணும்னா நீங்கள் உட்காருங்க. ஓகேவா, நான் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு பெரிய சமம் போட்டு காட்டுறேன். கொஸ்டின் நம்பர் 18. பட் என்னன்னா கான்ஃபிடென்ட் இருக்குதுன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா, இல்லாட்டினா மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 18 இப்போ நான் போட்டு காட்டுறேன். ஓகே, 18க்கும் ஒன்றும் இல்லைங்க, நான் இதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா 2-3 அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அதை நான் ஈஸியாக டப்புன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ இன்னொரு நான் சம்ம காட்டுறேன். 19th வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லைங்கண்ணா, சிம்பிளாக 31st March 2018 பேலன்ஸ் ஷீட் டேட்டு. ஓகேவா, பேலன்ஸ் ஷீட் டேட்டு இங்கே ஆக்சுவல் லேட்டராக வருது 31st March. ஓகேவா, 2018. ஆனால் பிவி டேட்டு அப்படி இல்லைன்னா இன்வென்ட்ரி டேட் என்னதுன்னா 31st December 2017 கண்ணா. ஓகேவா, இது ரெண்டுத்துக்கு நடுவில் ப்ளஸ் மைனஸ் வரப்போகுது. அதை நம்ம வந்து பார்த்தோன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்க போகிறோம். இதுக்கு ப்ளஸ்னா ப்ளஸ், மைனஸ்னா மைனஸ். ஓகேவா, இதுக்கு ப்ளஸ்னா ப்ளஸ், மைனஸ்னா மைனஸ். ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ என்ன கொடுக்குறாங்க, 31st December என்ன இன்வென்ட்ரி இருக்குன்னு கொடுக்குறாங்கன்னா 80,000. ஓகேவா, 80,000 தானே இருக்குது. ஆமாம், ஸோ இந்த டேட்டில் 80,000 இருக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் டோட்டல். ஓகேவா, டோட்டல் அதாவது ஒரு நிமிஷம் வருங்க, ஸ்டாக் ஷீட்டில் இங்கே பாருங்கள் 5,000 அப்படின்ற ஸ்டாக்கை, இதுதான் எரர். ஓகேவா, 5,000 அப்படின்ற ஸ்டாக்கை நான் என்ன பண்ணிட்டேன், 6,000 காட்டிட்டேன். ஓகேவா, 6,000 காட்டிட்டேன். இங்கே பாருங்க கண்ணா, எரர் ரொம்ப முக்கியம். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஓகேவா, பர்ச்சேஸ் பண்ணனா நான் ப்ளஸ் பண்ணுவேன், சேல் பண்ணனா மைனஸ் ஆகும். ஓகேவா, ஸோ பர்ச்சேஸ் பண்ணனா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், நான் அதனால் வந்து ப்ளஸில் காட்டுறேன். சேல் பண்ணனா
வேல்யூ டிக்ரீஸ் ஆகும், அதனால் நான் வந்து குறைப்பேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி எரரையும் நீங்கள் என்ன பண்ணணும், கிளாஸிஃபை பண்ணணும் கண்ணா. நான் அந்த எரர்னால இங்கே பாருங்கள், அந்த எரர்னால நான் ப்ளஸ் பண்ண வேண்டி இருக்கா மைனஸ் பண்ண வேண்டி இருக்குதான்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டு விதம். அந்த எரர்னால மேபி மைனஸ் ஆகிருக்கலாம், ஆனால் நான் மறுபடியும் அதை வந்து ப்ளஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? அந்த எரர்னால ப்ளஸ் ஆகிருக்கலாம், ஆனால் மேபி நான் மைனஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி எரரில் பார்த்துப்போம். சரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரி நான் போடல, பட் அது உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும்னா சம்டைம்ஸ் எரர் நடந்திருக்கும். அந்த எரர்னால நம்ம ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போட்டுட்டு ஸ்டாக் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் அந்த எரர்னால நம்ம ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரியை போட்டுட்டு நம்ம ஸ்டாக் வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே நான் எப்போல்லாம் ஸ்டாக் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறனோ அந்த எரர் இங்கே வரும், எப்போல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணுறனோ அந்த எரர் இங்கே வரும் கண்ணா. ஓகேவா? இப்போ நான் கண்டுபிடிக்கணும், இந்த எரர்னால நான் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரியை போட்டு ஸ்டாக் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமான்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 5000 ரூபாய் அப்படின்ற பொருளை 6000 ரூபான்னு நான் சொல்லிட்டேன். தட் மீன்ஸ் எவ்வளோ தரம் எரர்? 1000 rupees எரர். ஓகேவா? ஐடிலி 5000 ரூபான்னு இருக்குது. ஆக்சுவலாக 5000 ரூபாய் தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் நான் காட்டுறேன். தட் மீன்ஸ் இந்த 1000 ரூபாய் எரர்னால நான் என்ன பண்ணணும், குறைக்கணும். ஓகேவா? இந்த எரர்னால நான் குறைக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கேஸ்டிங் ஆயிடுச்சு. ஓவர் கேஸ்டிங்னா எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் இல்லவே இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி நான் காட்டுறேன். தட் மீன்ஸ் 1000 rupees நான் குறைக்கணும். இந்த எரர்னால நான் இன்வென்ட்ரியை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போட்டு. ஸோ தட் மீன்ஸ் இதை நான் எங்கே காட்டணும்னா ப்ளஸில் காட்டணுங்கண்ணா, 1000 rupees. தட் மீன்ஸ் மோஸ்ட்டாக நீங்கள் இல்லை சார் எனக்கு இவ்வளோலாம் புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர் கேஸ்ட் பண்ண எரர். ஓகேவா? பர்ச்சேஸ் புக்கில் ஓவர் கேஸ்ட்டு, சேல்ஸ் புக்கில் அண்டர் கேஸ்ட்டு. ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் புக்கில் ஓவர் கேஸ்ட்டு, சேல்ஸ் புக்கில் அண்டர் கேஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா பர்ச்சேஸ் ரிட்டன் புக்கில் சேல்ஸ் ரிட்டன் புக்கில் ஓவர் கேஸ்ட்டு. ஓகேவா? அதாவது இங்கே என்ன மாதிரி எரர்லாம் வரும்னா பர்ச்சேஸ் புக்கில் ஓவர் கேஸ்ட்டு, சேல்ஸ் புக்கில் அண்டர் கேஸ்ட்னால் கம்மி பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டனாக இருந்ததுன்னா அண்டர் கேஸ்ட்டு, சேல்ஸ் ரிட்டனாக இருந்ததுன்னா ஓவர் கேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி எரர்னால நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ண வேண்டிய வரும். ஓகேவா? ஆட் பண்ண வேண்டிய வரும் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போட்டு. அதனால் ப்ளஸில் நீங்கள் வச்சுக்கணும். இங்கே அப்படியே ஆப்போசிட்டு பர்ச்சேஸ் இதில் அண்டர் கேஸ்ட்டு. பர்ச்சேஸும் ஒன்று தான், இல்லை இன்வென்ட்ரியும் வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் இன்வென்ட்ரி ரெண்டு ஒன்று தான். ஓகேவா? அதுக்கப்புறம் சேல்ஸ் புக்கில் ஓவர் கேஸ்ட்டு, பர்ச்சேஸ் ரிட்டனில் அண்டர் கேஸ்ட்டு, சேல்ஸ் ரிட்டனில் பர்ச்சேஸ் ரிட்டனில் ஓவர் கேஸ்ட்டு, அப்படியே ஆப்போசிட்டு சேல்ஸ் ரிட்டனில் அண்டர் கேஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எரர் நல்லலாம் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ்லாம் காமிச்சிக்கணும். ஸோ இந்த இடத்துல என்னதுன்னா இன்வென்ட்ரி அப்படி இல்லைன்னா பர்ச்சேஸை வந்து ஓவர் கேஸ் பண்ணுறோம். அதனால் ஒரு நிமிஷம். சரி ஆக்சுவலாக இங்கே பாருங்கள். சரி, நானே தப்பாக பண்ணுறேன். சரி என்னதுன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எரர் பண்ணதற்கு ஒரு நிமிஷம். பர்ச்சேஸ் புக்கு அப்படி இல்லைன்னா இன்வென்ட்ரி புக்கை நான் ஓவர் கேஸ் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணணும், ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போட்டு மைனஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் இதெல்லாம் ஆக்சுவலாக நான் மாற்றி சொல்லிட்டேன். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிக்குவேன். இதெல்லாம் வந்ததுன்னா நான் மைனஸ் சிம்பிள் சைடு போட்டுக்கணும். ஓகேவா? பிகாஸ் அதனால் நான் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போட்டு மைனஸ் பண்ணுவேன். இப்போ பர்ச்சேஸ் நடக்கும்போது பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டு ஆட் பண்ணுற மாதிரி, சேல்ஸ் நடக்கும்போது சேல்ஸ் என்ட்ரி போட்டு ஆட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி எரர்லாம் நடக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போட்டு இன்வென்ட்ரி வேல்யூவை குறைப்பேன். அதே மாதிரி இந்த மாதிரி எரர்லாம் நடக்கும்போது ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போட்டு இன்வென்ட்ரி ஆட் பண்ணுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஓவர் கேஸ்ட் வரதுனால நம்ம வந்து மைனஸ் சைடில் போட்டுக்கணுங்கண்ணா. ஓகேவா? மைனஸ் சைடு போட்டுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணணும், எரர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மைனஸ் சைடு 1000 காட்டுது. அதே மாதிரி அண்டர் கேஸ்ட்டு ஒரு 200ன்னு வச்சுக்கோங்களேன். அண்டர் கேஸ்ட்டு 200. ஓகேவா? அண்டர் கேஸ்ட்டு இந்த இடத்துல எரர். ஓகே, 200. ஸோ ஓவர் கேஸ்டில் 1000, அதனால நான் மைனஸ் பண்ணணும். ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போட்டு மைனஸ் சைடில் காட்டுறேன். அண்டர் கேஸ்டில் ஒரு 200, அதனால நான் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போட்டு ஆட் பண்ணணும், நான் ஆடில் காட்டுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் 70,000. ஓகேவா?
இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் போதாது, பர்ச்சேஸ் பண்ணி டெலிவரி பண்ணிருக்கணும். நான் என்ன பண்ணுறேன், இவங்க சொல்கிறாங்க 70,000 வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, 70,000 பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஆனால் 3,000 வந்து டெலிவரி பண்ணல. ஓகேவா, 3,000 டெலிவரி பண்ணல, டெலிவரி நடக்கலை. அதாவது இங்கே பாருங்க கண்ணா, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பீரியடில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ தூரம், 70,000. ஓகேவா, 70,000 பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஆனால் டெலிவரி நடந்துதான்னு கேட்குறேன்னா, டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா 70,000க்கு டெலிவரி நடக்கலை. ஓகேவா, 70,000 டெலிவரி நடக்கலை, 3,000 ஆல்ரெடி டெலிவரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணா. ஆல்ரெடி இந்த 3,000 வந்து பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் இந்த பீரியடில் டெலிவரி பண்ணிட்டாங்க. ஓகேவா, மீதி இருக்கிற 67,000 மட்டும்தான் இந்த பீரியடில் டெலிவரி பண்ணிருக்காங்க. தட் மீன்ஸ் நான் 70,000 இப்போ பர்ச்சேஸ் பண்ணாலும் அதில் 3,000 ஆல்ரெடி டெலிவரி நடந்துருச்சு. இந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி டெலிவரி நடந்துருச்சு. அதை நான் எடுத்துடணும். ஓகேவா, 3,000 எடுத்துட்டு இந்த பீரியடில் எவ்வளோ திரும்ப நான் பர்ச்சேஸ் பண்ணி டெலிவரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 67,000. ஓகேவா, 67,000 புரிஞ்சிருச்சா? ஸோ இதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் நான் 70,000 பண்ணாலும் 3,000 ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி ஏதோ இருக்குது, கூட்ஸ் ரிசீவ்டு. இங்கே பாருங்கள், இதுதான் கண்ணா, இதுதான் நான் சொல்கிறேன். இதுதான் இந்த சமயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே மோஸ்ட்டாக கஷ்டமான சமயம் எல்லாமே போடுற மாதிரி ஆயிடும். ஓகேவா, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இன்வாய்ஸ் என்டர்ட் இன் ஏப்ரல். தட் மீன்ஸ் இன்வாய்ஸை நான் ஏப்ரலில் பண்ணுறேன். அதாவது இந்த கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் பண்ணுறேங்கண்ணா. இந்த கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஆனால் என் வெண்டாரு கூட்ஸை மார்ச்சுக்கு முன்னாடியே வச்சிட்டான். ஓகேவா, மார்ச்சுக்கு முன்னாடியே வச்சிட்டான். தட் மீன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வரும்னு கேட்டிங்கன்னா, இதுவும் நான் ப்ளஸ் தான் பண்ணணும். எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்னு கேட்டிங்கன்னா, நான் இது சொன்னேன்ல, நான் இங்கே என்ன சொன்னேன், பர்ச்சேஸ் பண்ணி டெலிவரி பண்ணாலும் நான் ப்ளஸில் காட்டணும். எனி அதர் டெலிவரி, பர்ச்சேஸ் பண்ணாமல் டெலிவரி பண்ணாலும் இங்கே காட்டணும். நான் பர்ச்சேஸ் பண்ணலை, ஏப்ரலில் தான் பண்ண போகிறேன், ஆனாலும் டெலிவரி நடந்துச்சுனாலும் காட்டணும். தட் மீன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி டெலிவரி பண்ணது 67,000, பர்ச்சேஸ் பண்ணாமல் டெலிவரி பண்ணது 4,000. பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஆனால் நாட் டெலிவர்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஓகேவா, நான் வந்து இங்கே ப்ளஸ் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு முன்னாடி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 67,000க்கும் 4,000க்கும் நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி கொடுக்கணும். ஆனால் 3,000க்கும் நான் கொடுக்கக்கூடாது. ஓகேவா, எங்கே இருக்குது? ஸோ 67,000க்கும் 4,000க்கும் கிடச்சிச்சுக்கண்ணா. அதுக்கப்புறம் சேல்ஸ் இன்வாய்ஸ் நான் வந்து 90,000 வந்து பார்த்தேன்னா, இங்கே பாருங்கள், இங்கே டிஸ்பேச் வச்சு விளாடுவாங்க. 90,000க்கு நான் சேல் பண்ணிட்டேன். ஓகேவா, இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் நான் சேல் பண்ணிட்டேன். ஆனால் டிஸ்பேச் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 பண்ணல கண்ணா. டிஸ்பேச்சுக்கு 5,000 பண்ணல, ஏன்னா அதுக்கு நான் ஆல்ரெடி டிஸ்பேச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், பர்ச்சேஸ் மாதிரியே தான். பர்ச்சேஸ் நான் இங்கே 70,000 பண்ணாலும் டெலிவரி 67,000 தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சேலை நான் 90,000 பண்ணாலும் நான் டெலிவரி வந்து சேலை நான் 90,000 பண்ணாலும் டெலிவரியை நான் வந்து டிஸ்பேச்சை நான் 87,000 தான் பண்ணிருக்கேன். ஓகேவா, சேல்ஸ் அண்ட் டிஸ்பேச் வந்து பார்த்தீங்கன்னா 85,000 தான். மீதி 5,000 நான் இங்கே டிஸ்பேச் பண்ணுறேங்கண்ணா, இங்கே டிஸ்பேச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிவி டேட்டுக்கு முன்னாடியே நான் டிஸ்பேச் பண்ணிட்டேன். ஆமாம், பிவி டேட்டுக்கு முன்னாடியே நான் டிஸ்பேச் பண்ணிட்டோம். ஓகேவா, அதே மாதிரி எனி அதர் டிஸ்பேட்ச்னு நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம். இங்கே பாருங்கள், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. கூட்ஸ் டிஸ்பேச் டு கஸ்டமர் பிஃபோர் மார்ச் பட் இன்வாய்ஸ் இன் ஏப்ரல். அதாவது ஏப்ரலில் தான் நான் சேல் பண்ணுறேன், ஆனால் வந்து பார்த்தோன்னா மார்ச்லேயே நான் வந்து டிஸ்பேச் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனி அதர் டிஸ்பேச். ஓகேவா, அதாவது நான் சேல் பண்ணல, ஆனால் டிஸ்பேச் பண்ணிட்டேன். தட் மீன்ஸ் சேல் பண்ணி டிஸ்பேச் பண்ணாலும் சேல் பண்ணாமல் டிஸ்பேச் பண்ணாலும் என்ட்ரி நம்ம போடணும். ஏன்னா இந்த பீரியடில் அதனால கூட்ஸ் வேல்யூ இறங்குது. ஆனால் சேல் பண்ணி நான் டிஸ்பேச் பண்ணல, ஆல்ரெடி டிஸ்பேச் பண்ணிட்டேன். இல்லை இதுக்கப்புறம் தான் டிஸ்பேச் பண்ண போகிறேன்னா என்ட்ரி போடக்கூடாதுண்ணா. ஓகேவா, டிஸ்பேச் தான் ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4,000 நான் இங்கே வைக்கணும் அப்போனா. ஓகேவா, எனி அதர் இதில் 4,000. ஸோ ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா 67,000 இருக்குது, 200 இருக்குது, ஒரு 4,000 இருக்குது. மைனஸில் 85,000, 1,000, 4,000. இங்கே பாருங்க கண்ணா, இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ சிம்பிளாக வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபார்வர்டில் போகிறோமா பேக்வேர்டில் போகிறோமான்னு பார்க்கணும். ஃபார்வர்டில் போகிறோம்னா ப்ளஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் எல்லாம் மைனஸ் பண்ணணும். ஓகேவா, நம்ம பேக்வேர்டில் போகிறோன்னா ப்ளஸ் எல்லாம் மைனஸ் பண்ணணும், மைனஸ் எல்லாம்
மைனஸ் எல்லாம் நம்ம ப்ளஸ் பண்ணுவோம்ண்ணா, அவ்வளோதான். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம ஃபார்வர்டில் தானே போகிறோம். ஃபார்வர்டில் போகிறதுனால ப்ளஸ் எல்லாம் வந்து ப்ளஸ் பண்ணணும், மைனஸ்லாம் வந்து பார்த்தோன்னா மைனஸ் பண்ணணும். ஐயோ ஒரே நிமிஷம், இங்கே வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் ஏதோ இருக்கா, அது எங்கே ரிட்டர்ன் தெரியலையே. சேல்ஸ் ரிட்டர்ன் எங்கே இப்போ கொடுத்துருக்காங்க? சேல்ஸ் ரிட்டர்னு அவுட் ஆஃப் தி 3000 எங்கே இந்த 1000 ருபீஸ் சரி நான் இதை விட்டுட்டேன் பாருங்களா, இங்கே இதை விட்டுட்டேன் 50 இதில் சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. சேல்ஸ் ரிட்டர்ன் ஆல்ரெடி நம்ம போன சமயம் பார்த்தாச்சு. 1000 ருபீஸ் ஆன் 1000 ருபீஸ் மார்ஜின் ஆன் காஸ்ட். ஓகேவா? தட் மீன் 1000 டிவைடட் பை 125% எவ்வளோ தரம் வருது? 1000 டிவைடட் பை 125% வந்து பார்த்தீங்கன்னா 800 கண்ணா. 800 வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சேல்ஸ் ரிட்டர்னா இங்கே வருது. ஓகேவா? 800 நீங்கள் இங்கே போட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு கண்ணா, இந்த எரர் ரொம்ப முக்கியம். இந்த எரர்னால என்ன ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போட போகிறீங்க, அந்த ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரியால் ப்ளஸ் ஆக போதா மைனஸ் ஆக போதான்னு கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் ஆக போகுதுன்னா ப்ளஸில் போடுங்க, மைனஸ் ஆக போகுதுன்னா மைனஸில் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ப்ளஸ் மைனஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கணும். ஃபார்வர்டில் போகிறோம்னா ப்ளஸ்ஸை ப்ளஸ் பண்ணணும், மைனஸை மைனஸ் பண்ணணும். பேக்வர்டில் போகிறோம்னா ப்ளஸ்ஸை மைனஸ் பண்ணணும், மைனஸை ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் பர்ச்சேஸ் அண்டர் கேஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ சேல்ஸை வந்து ஓவர் கேஷ் பண்ணுறாங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போட்டு சரி இது எப்படி சார், இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் எனக்கு தெரியலனா ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நான் இப்போ பேசுறது புரியும். ஓகேவா? ஆக்சுவலாக நான் என்னால் போட முடியல, பட் என்ன நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லாவே புரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கண்ணா, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஷீட் டேட்டில் எவ்வளோ தரம் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ஹைலி பாசிபிள் கேட்கறதுக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மே பசங்களா உங்களுக்கு இனிமேல் நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஜனவரி பசங்களா நீங்கள் இந்த கான்செப்ட் மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் போய் நல்ல தைரியமாக எழுதலாம். பாய். ஓகே.